ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம இந்த வீடியோவில் உமன்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு தோண சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உமன்ஸ் டே அப்படின்னாலே நிறைய உமன்ஸுக்கான பாராட்டுக்கள், நிறைய க்ரீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய பட்டிமன்றங்கள், மேடை பேச்சுக்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப பாராட்டோட சந்தோஷமாக இந்த ஒரு நாள் போயிடும். ஆனால் மறுநாள்லேருந்து உமன்ஸ்க்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளும், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் எல்லாமே பார்த்தோன்னா நடந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் பார்த்தோன்னா அவங்கள பாம்புங்களை மாதிரி விழுங்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பிரச்சனைகள்லேருந்து அவங்களோட பிரச்சனைகளோடே இருக்காங்க. இதுலேருந்து வெளியே ஒரு இந்த உமன்ஸ் டே எப்படி சந்தோஷமாக போச்சோ அதே மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமாக போகணும் அப்படின்னா அது நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இதை மாற்ற முடியும். ஏன்னா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்ற லைன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு உமன்ஸோடைய பெருமையை சொல்கிற அந்த ஒரு லைனை நினச்சி பார்த்தாலே போதும், நம்ம ரொம்பவே பெருமைப்படலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். அதாவது எந்த வீட்டில் பார்த்தோன்னா பெண்கள் பூஜிக்கப்படுறாங்களோ அங்கே சகல தேவதைகளும் வாசம் செய்யும் அப்படின்ட்டு. பூஜிக்கப்படுறாதுன்ற மீன்ஸ் பூஜை பண்ணுறதுன்னு இல்லை, பூஜிக்கப்படுறாங்க அப்படின்னா எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாகவும் மரியாதையோடையும் நடத்தப்படுறாங்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ அங்கே சகல தேவதைகளையும் வாசம் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் கேட்குறப்ப கொஞ்சம் கெத்தாக இருக்குல்ல நம்மளுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோன்னா பெருமைப்படுற விஷயங்கள், பெண்களை பார்த்தோன்னா நினச்சி பெருமைப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியும். சங்ககால பெண்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வீரத்தின் விளைநிலமாக இருந்திருக்காங்க. ஜான்சி ராணி அவங்கள நினச்சாலே போதும், நம்ம எதையுமே நம்ம சாதிக்க முடியும். அந்தளவுக்கு பெண்கள் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. பெண்களை பார்த்தோன்னா பூமாதேவியோட கம்பேர் பண்ணுவாங்க. பூமி தாய் எப்படி ஒரு விதையை விட்டால் மரமாகி நம்மளுக்கு எல்லா உயிர்களையும் தாங்கி பலன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பெண்களும் பார்த்தோன்னா உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியும், இந்த உயிரை அந்த பிறந்த உயிரை பார்த்தோன்னா உயிர் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியும் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. அதனால தான் பெண்கள் பூமி தாயோட கம்பேர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தோன்னா நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம். நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். நான் பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு லைன் படித்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது வாழ்க்கைன்ற கடலை கடக்கணும் அப்படின்னா பெண் என்ற கப்பல் அவசியம் தேவை அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு பெண்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை பார்த்தோன்னா இது ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பெண்களை பற்றின பெருமைப்படுற விஷயங்கள் இருக்குது. வீட்டில்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்கள் பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங் எபிலிட்டியோடு தான் பெண்கள் இருக்காங்க. ஒரே நேரத்தில் பார்த்தோன்னா பல வேலைகள் செய்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஜென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது. அதே சமயம் பொறுமையும் நிதானமும் கருணையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே அதிகம். அதுக்கு அடுத்ததாக பொறுப்பு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுப்பு, இந்த வேலையை நீ செய்யணும், இதை நீ செய்யணும், இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நம்மளுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக இன்பில்ட்டாக எல்லா வேலைகளையும் பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு இன்பில்ட் கேரக்டர் பெண்களுக்கு பார்த்தோன்னா இருக்குது. அடுத்ததாக நிறைய வேலைகள் இருந்தாலும் அழுத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி அழுத்துக்கிறதுன்றது அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பெண்கள் பார்த்தோன்னா என்ன, நம்ம இப்போ ஏதாவது சாப்பிட்டுன்னு இருந்தால் கூட குழந்தைங்க வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க சாப்பிட்டா போதும், அதை விட நம்ம சாப்பிட்டதை விட அவங்க சாப்பிட்றப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸும் நிறையவே நிறைஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு தகுதிகள் இருந்தாலும் கூட பார்த்தோன்னா சில சமயம் வீட்டில் இருக்கிறவங்க தெரியாமல் தான் சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த டைமில் அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா சும்மா அந்த ஒரு வார்த்தை கேட்குறப்போ பார்த்தோன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பல வேலைகள் தொடர்ந்து செய்வாங்க. எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. சண்டே கூட ஹாலிடே கிடையாது. சொல்லப்போனால் சண்டே ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் டே அந்த மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் லீவு கிடையவே கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறவங்கள பார்த்து சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இனிமேல் தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாருமே ஹர்ட் ஆவாங்க.
அதே சமயம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க, அதாவது அவங்க பசங்க வந்து சொல்லிடுவாங்க சில சமயத்தில், உனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்ற மாதிரி. அந்த டைம்லேயும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம வளர்த்து அவங்கள என்னென்ன எந்த டைமில் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன உடம்புக்கு என்ன பண்ணுதுன்றது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணவங்கள வளர்ந்து அந்த மாதிரி கேட்குறப்போ ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா எந்த உமன்ஸ் மேலேயும் யாரும் சொல்லாதீங்கன்றதை நான் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்டடாக இப்போ கேட்டுக்கிறேன் எல்லாரையும். மெயினாக இந்த உமன்ஸ் டே சந்தர்ப்பத்தில் நான் லேடிஸ் கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா கவனிக்க முடியும். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா கவனித்து ஒரு 2 நாள் அவங்கள சரி பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிடும். எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருந்தாலே போதும், நம்ம ஃபேமிலி ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது எல்லா வேலைகள் முடித்த பிறகு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 நிமிஷம் எது கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுல நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தற்காப்பு கலையை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கற்றுக்கிட்டோம். நிறைய ட்ரீம்ஸோடு தான் வளருவாங்க. இப்போ எல்லாமே பெண் குழந்தைகள் வளர்கிறப்போ என்ன ஆகும்னா, வளர்ந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீம்ஸு குழந்தையில வந்து அது பண்ணுவேன், அது ஆவேன், இது ஆவேன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் வளர வளர அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் ஆகிடும். ஏன்னா மெயினான ஒரு ரீசன் பாதுகாப்பு தான். வெளியில் போகிறப்போ செய்கிறப்போ பாதுகாப்பு கருதி தான் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களில் சாக்ரிஃபைஸ் ஆகுது. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன்று கற்றுக்கணுன்னா போதும், பெண்கள் வந்து எதை பற்றியும் பயப்படாமல் அவங்களுடைய கோல்ஸை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்காக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து அவங்கள கற்றுக்க சொல்லுங்கள். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு, பையனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெண்களுடைய கஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து அவங்கள எப்படி பொது இடத்துல அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதையோடு நடத்தணுன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. எல்லாருமே அப்படி தான் இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்லலை. நான் ஜென்ரலாகவே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறப்போ வந்து பார்த்தோன்னா வீடு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சமுதாயமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஹாப்பியான ஒரு சமுதாயமாக இருக்கும். ஏன்னா உமன்ஸ் டே அன்றைக்கி எப்படி உமன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா நாளும் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என் மனசில் தோணுதை சொன்னேன். இதில் யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன்னா நான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், ஹர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இந்த உமன்ஸ் டே அன்றைக்கி நான் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னு மனமார கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே.